ஆழ்ந்து படித்து கொண்டிருந்த சந்திரனின் கவனத்தை அந்த குரல் சற்றே இழுத்தது. இருந்தாலும் படிக்கும் விஷயத்தில் இருந்த ஈர்ப்பினால் சந்திரன் மீண்டும் படிப்பில் ஆழ்ந்து போனான். கொஞ்ச நேரம் சென்றிருக்கும். அவளே சந்திரன் மீண்டும் நனவுக்குள் வந்தான். படிப்பதை சற்றும் நிறுத்தி கொண்டு தன்னை திசை திருப்பி அந்த குரலுக்காக காத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் அந்த தெருவில் எத்தனையோ பேர் எதையோ கூவி கூவி விற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் கூவுகிறார்கள், சிலர் கத்துவார்கள், சிலர் ராகம் போட்டு இசைப்பார்கள், சிலர் முணமுணப்பார்கள். சிலரின் வார்த்தைகள் புரியும். ஒரு சிலர் என்ன விற்கிறார்கள் என்று அவர்கள் உச்சரிப்பிலிருந்து புரிந்து கொள்வது கடினம். எழுந்து வந்து தெருவில் அவர்கள் விற்று கொண்டு போகும் பொருளை பார்த்த பின்னர்தான், அட இதைத்தானா இந்த மாதிரி கூவினான் என்று உதடு ஒரு புன்சிரிப்பையும் உதிர்க்கும். அதெல்லாம் அத்தோடு கலைந்து போகும். இந்த அவள் விற்கும் குரலும் அப்படிதான். ஆனால் அந்த உச்சரிப்பு தெளிவும் கணீர் என்ற குரலும் தான் சந்திரனை அவன் படிப்பதை நிறுத்தி இவ்வளவும் நினைக்க வைத்தது. முன்பு ஒலித்ததை விட இடைவெளி அதிகமானதால் ஏன் இத்தனை நேரம் அந்த குரல் கேட்கவில்லை? நம் தெருவில் நுழையாமல் நேரே போய்விட்டதோ என்று சந்திரன் நினைத்த போதில் அந்த குரல் மீண்டது. அவளே. 2 தெரு சேரும் முனையில் அவன் வீடு இருந்ததால் நேரான சாலையிலிருந்து அவன் வீடு இருந்த தெருவில் அவள் நுழைந்து விட்டதை அந்த குரலின் அருகாமை உணர்த்தியது. ஒரு நடுத்தர வயது பெண்மணியின் குரல் என மதிப்பிட்ட சந்திரன் அவள் வாங்க சொல்லலாமா வேண்டாமா என நினைத்து குழம்பினான். அவளை விட கணீரென்று குரலுள்ள அந்த பெண்மணியை பார்க்க அவனுக்குள் ஆவல் மிகுந்தது. இதற்காக எழுந்து செல்ல வேண்டுமே என்று சோம்பேறித்தனமும் ஒரு பக்கம் இருந்தது. மார்ச்சலிக்கு அவள் நல்லது, அதை பாலில் ஊற வச்சு கல்கண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு சாப்பிடணும் என்று அம்மா சொன்னது நினைவுக்கு வர தன் மனைவியை கூப்பிட்டு அவள் வாங்க சொல்லலாம் என நினைத்து வாய் திறந்தான். அதற்குள் இந்தா அவளு என்று அவன் மனைவி அவளை அழைக்கும் குரல் கேட்டது. தெருவில் கூவி விற்பவர்களை பொறுத்தவரை உப்பு விற்பவர் பெயர் உப்புதான், கோலமாவு விற்பவர் கோலமாவுதான். அதன்படி இந்த அவளு விற்கும் பெண்மணியின் பெயர் அவளு ஆகிவிட்டது. அவளு இங்க பாரு, தோ மேலே பாரு என்று சந்திரனின் மனைவியின் குரல் மீண்டும் கேட்டது. மாடியில் குடியிருந்ததால் பால்கனியில் நின்று அவளை தன்னை நோக்கி தன் மனைவி திருப்புவதை சந்திரன் உணர்ந்து கொண்டான். தோ இந்த பக்கமா மெத்தப்படி இருக்கு, ஏறி மேலே வா என்று அவன் மனைவி கூறவும் 2-3 நிமிடம் சென்று கூடத்தை ஒட்டியிருந்த மெத்தை வாயிற்கதவு திறக்கும் சத்தம் அறையிலிருந்து சந்திரனுக்கு கேட்டது. இந்தாமா சத்து இந்த கூடையை பிடிச்சி கொஞ்சம் இறக்கி வைடா கண்ணு. அவ்வளவுதான் அப்படி சொல்லியது. ஆனால் குரல் என்னவோ தளர்ந்திருந்தது. தெருவில் கூவி அந்த கணீர் இதில் இல்லை. தொடர்ந்து இவன் மனைவிக்கும் அவளுக்கும் பேரம் நடந்தது. படி எவ்வளோ பாட்டி என்று அவன் மனைவி கேட்டாள். என்னது பாட்டியா என்று துணுக்குற்ற சந்திரன் அவளுவை விட பாட்டி எவ்வளவோ தேவலை என்று நினைத்தாலும் தன் கணிப்பு தவறாகி போனதே என்றும் நினைத்து கொண்டான். 4 ரூபாமா? சந்திரனின் மனைவிக்கு அவளின் விலை என்ன என்பது சரியாக தெரியாததால் கொஞ்சம் குறைச்சி கூட என்று பொதுவாக கேட்டாள். இல்லடா கண்ணு, நீ கடையில் போய் கேட்டுப்பாரு, 5 ரூபா, 4.5 ரூபாய்க்கு குறைச்சி கிடையாது. நான் தெரு மேலே வந்தும் 4 ரூபான்னு தான் ஏமா விற்கிறேன். மேற்கொண்டு சந்திரனின் மனைவிக்கு என்ன கேட்பது என்று தெரியவில்லை. சரி 2 படி போடு என்று தன் கையில் இருந்த சிறிய பிளாஸ்டிக் வாளியை எதிரே வைத்தாள். அந்த கூடத்தின் ஒரு ஓரத்தில் படுத்திருந்த சந்திரனின் தாய் திடீரென்று தலையை தூக்கி பார்த்து, என்னது படி 4 ரூபாயா? 3 ரூபாய்க்கு கொடு, இல்லைனா போ என்று சொல்லவும் சந்திரனின் மனைவி வாளியை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். படியில் அவளை அளந்து கொண்டிருந்த அவளு அப்படியே நிறுத்திவிட்டது. இல்லம்மா தாயி, கட்டுப்படியாவாதுமா, அரிசி விற்கிற விலையில இப்படி கேட்குறிய தாயி என்றது. சந்திரனின் அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது. விலை குறைக்காததற்கு அல்ல, தன்னை தாயி என்று அழைத்ததற்காக. இந்தா உனக்கு தாயா நானு? உனக்கு என்ன வயசாகுது? என்ன போய் உன் தாய்ங்கிற? அட பேச்சுக்கு அப்படிதான் எம்மா கூப்பிடுறது. ஆமாம் கூப்பிடுவேன். இதோ பாரு, படி 3 ரூபா தான், இல்லைன்னா நடைய கட்டு. குரலில் இருந்த கண்டிப்பு வயது குறித்து அவளுவின் சமாதானத்தை சந்திரனின் அம்மா ஏற்கவில்லை என்று காட்டியது. இப்போது சந்திரன் மனைவிக்கு விலையில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. சரி படி 3.5 ரூபாய்க்கு கொடு என்று திட்டவட்டமாக கூறவும் இதுக்கு மேல் வழியில்லை என்று தெரிந்து கொண்ட அவளு அரைகுறை மனதுடன் 2 படி அவளை அளந்து போட்டது. அப்புறம் கொசுராக ஒரு கைப்பிடி எடுத்து போட்டது. இன்னும் கொஞ்சம் அவளை போடு பாட்டி. அதான் போட்டனே கண்ணு என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு பிடி அவள் எடுத்து போட்டது.
சரி பாட்டி, இரு காசு கொண்டாரேன் என்று சந்திரனின் மனைவி எழுந்து அறைக்குள் வந்தாள். சந்திரனை பார்த்து, காசு வச்சிருக்கீங்களா என்று கேட்டவன் அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் சட்டை பாக்கெட்டில் கையை விட்டு காசை எடுத்து கொண்டான். கணீர் என்ற குரலை வைத்து நடுத்தர வயது பெண்மணியாக நினைத்த அவளுவை தன் மனைவி பாட்டியாக்கி விட்டதால் அவள் உத்த சந்திரன் அறையை விட்டு கூடத்துக்கு வந்தவன் அவளை பார்த்ததும் அசந்து போனான். கிட்டத்தட்ட 90 வயது மதிக்கத்தக்க அளவில் கருத்த மேனியில் அவள் இருந்தது. தோள்கள் எல்லாம் சுருங்கி போய் தசைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. காலமும் சமுதாயமும் முகத்தில் வரைந்த பல கோடுகள் ரவிக்கு இல்லாத கை உலக்கை போல நீளமாக அமைந்து அவளு நல்ல உயரம் என்பதை தெரிவித்தது. உடம்பு அவ்வளவு ஒல்லியாக இல்லைதான், ஆனாலும் முகத்தில் ஓர் அமைதியும் கம்பீரமும் இருந்தது. பாட்டி ஒரு காலத்தில் நல்ல உடற்கட்டோடும் கம்பீரமாகவும் இருந்திருக்க வேண்டும் என்பது பொதுவாக அதன் தோற்றத்தில் தெரிந்தது. ஆனால் தற்போது மூப்பு மிகவும் தளர்வை ஏற்படுத்தி இருந்தது. சந்திரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த கிழவியா இப்படி கணீர் குரலில் கத்தியது? அவன் மனைவியிடமிருந்து காசை வாங்கி கொண்ட பாட்டி சந்திரனை பார்த்து, தம்பி, செத்த இந்த கூடைய ஒரு கை பிடிச்சு விடு கண்ணு என்றது. சந்திரன் கூடையை பிடித்து பாட்டியின் தலையில் வைத்தான். பாட்டி மெத்தை படியை நோக்கி திரும்பியது. பார்த்து மெதுவா பாட்டி, படியிறங்கு பாட்டி என்றான் சந்திரன். நான் இறங்கிடுவேன் கண்ணு என்றபடி பாட்டி ஒவ்வொரு படியாக கைப்பிடியை பிடித்து கொண்டு இறங்கியது. பாட்டி படி இறங்கி போகும் வரையில் சந்திரன் பார்த்து கொண்டே இருந்தான். இந்த வயதிலும் இப்படி பாட்டி இப்படி வீடு வீடாக படியேறி கஷ்டப்படுகிறதே என்று நினைத்து கொண்டு உள்ளே திரும்பியவன் தன் மனைவியிடம், ஆமா, அந்த கிழவி 4 ரூபாய்க்கு தானே கேட்டது, அந்த விலைக்கே வாங்கியிருக்கலாமல்ல, அதில் போய் 8 குறைச்சி வாங்குறியே என்றான். நான் முதல்ல 4 ரூபாய்க்கே போடுன்னு தான் சொன்னேன். உங்கள் அம்மா தான் 3 ரூபாய்க்கு கேட்டாங்க. அப்புறம் தான் நான் 3.5 ரூபாய்க்கு வாங்கினேன். கேள்விக்கு பதிலை விட முடிஞ்சா உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாரு என்ற தோணிதான் தூக்கலாக இருந்ததால் சந்திரன் வழக்கம் போல சமாதான பாதையில் நுழைந்தான். சரி சரி, அடுத்த தடவை அதுக்கிட்ட அவள் வாங்கினா அது கேட்குற காசை கொடுத்துடு, பாவம், அதுவும் வயசுக்கு எப்படி கஷ்டப்படுது பாத்தியா? ஆமாங்க, நானும் அதுதான் நினச்சேன். சரி வரட்டும் அடுத்த தடவை. மீண்டும் தெருவில் அவளே என்ற கணீர் குரல் கேட்டு மெல்ல மெல்ல தேய தொடங்கியது. 1 மாதம் போயிருக்கும். அன்று விடுமுறையானதால் சந்திரன் வழக்கப்படி ஏதோ ஒரு புத்தகத்தில் மூழ்கி போயிருந்தான். அவளே அவளு பாட்டியின் கணீர் குரல் அந்த தெருவின் காற்றாலைகளில் நீண்ட நேரம் நிலவியது. 90ஐ தொட்டு நடுங்கி நடுங்கி வெளிப்படும் அந்த குரல் அவளே என்று கூவும் போது மட்டும் அடிவயிற்றில் இருந்து புறப்பட்டு அண்டத்தில் கலந்திடும் இடியோசை போல அதிர்வலையாய் அந்த தெருவின் அத்தனை சுவர்களிலும் மோதி மோதி இறுதியில் சன்னமாய் தேயும் வரை அதனின் அத்தனை நெளிவு சுழிவுகளையும் நினைவில் ஏற்றிவிட்டு போகும்படியான ஒரு கூவல், ஓர் ஓசை, ஓர் ராகம். இது கூட சரியான விளக்கமல்ல. சந்திரன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அவள் வாங்க போறியா என்று தன் மனைவியிடம் கேட்டான். ஆமாமாம் என்று சொன்ன அவன் மனைவி பால்கனி பக்கம் சென்று அவளை அழைத்தாள். சந்திரன் அறையை விட்டு கூடத்துக்கு வந்தான். அவள் பாட்டி பொறுமையாக மேலே ஏறி வந்ததும் உள்ளே நிலைய 2 கதவையும் திறந்து விட்டவன் பாட்டி சொல்லாமலேயே கூடையை பிடித்து இறக்கி கீழே வைத்தான். நல்லா இருக்கணும் கண்ணு என்று அவனை வாழ்த்திய பாட்டி, ஏன்பா வேலைக்கு போலியா என்றது. ஏதோ ரொம்ப பழகியவர்களிடம் பேசுவது போல அந்த பாட்டி பேசியது அவனுக்கு பிடித்திருந்தது. இல்லை பாட்டி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதான் வேலைக்கு போகல என்றான் சந்திரன். இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமையா? நமக்கு எங்கப்பா தெரியுது நாளும் கிழமையெல்லாம் என்று நடுங்கிய குரலில் முனகி கொண்ட பாட்டி அவன் மனைவி வரவும், எத்தனை படிமா என்றது. படி எவ்வளவு? 4.5 ரூபாய் கண்ணு. இன்னாது, போன மாதம்தான் உங்ககிட்ட 3.5 ரூபாய்க்கு வாங்கினேன், அதுக்குள்ளே 1 ரூபாய் ஏற்றி சொல்கிறியா? இல்லடா கண்ணு, அரிசி விலையெல்லாம் ஏறி போயிடுத்துமா. நான் கடையில் அரிசி விலை போட்டு வாங்கி தான் கண்ணு அவளு இடிக்கிறேன் என்று பரிதாபமாக சொல்லவும் சந்திரன் தன் மனைவியை பார்த்து வாங்கிக்கொள் என்ற ஜாடையில் தலையை ஆட்டினான். சரி 3 படி போடு என்று சந்திரனின் மனைவி பிளாஸ்டிக் வாளியை வைக்கவும் சந்திரனின் தாயாரின் குரல் திடீரென குறுக்கிட்டது. அதெல்லாம் கிடையாது, போன தடவை எவ்வளவுக்கு போட்டியோ அதே விலை தான், மேலே கிடையாது. இல்லைம்மா, 3.5 ரூபாய்க்கு கட்டுப்படியாவாதுமா என்று மெல்ல சொன்ன பாட்டி மூட்டையிலிருந்து படியை எடுத்து வெளியில் வைத்துவிட்டு மூட்டையை கட்ட ஆரம்பித்தது சந்திரனுக்கு சங்கடமாகி போனது. அம்மா எப்பவும் இப்படிதான்,
8 நாள் 4 நாவுக்கு கணக்கு பார்க்கும் என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் அவளு பாட்டியிடம் மெல்ல, பாட்டி, எங்கள் அம்மா சொல்கிற விலைக்கே நீ அவளு அளந்து போடு. நீ முதல்ல எவ்வளோ கேட்டையோ அந்த காசை நான் கொடுத்துட்றேன். நீ இனிமே பேரம் பேசாத என்றான். பாட்டி அவனை நிமிர்ந்து பார்த்தது. அவன் கண்களில் இருந்த பரிதாபம் பாட்டிக்கு பிடிக்கவில்லை. விற்காம போடாதுப்பா, எப்படியும் வித்துடும் என்று பாட்டியின் பதிலிலிருந்து தன்னம்பிக்கை சந்திரனை சற்றே அயர வைத்தாலும், எங்களுக்கும் அவள் வேணும் பாட்டி, நீ அளந்து போடு என்றான். சந்திரனின் மனைவியும் ஆமாம் பாட்டி என்றாள். கணவனும் மனைவியுமாக கண்களில் ஆவலுடன் குழந்தைகள் போல தன் எதிரில் அமர்ந்து கேட்பதை பார்த்ததும் அவளு பாட்டி லேசாக சிரித்து கொண்டே மூட்டையை மறுபடியும் பிரித்து அவளை அளந்து போட்டது. இரு பாட்டி, காசு கொண்டார என்று சந்திரனின் மனைவி உள்ளே போனாள். ஏன் பாட்டி, இன்னா ஊர்லேருந்து இந்த அவளை கொண்டு வர்றேன் என்று கேட்டான் சந்திரன். நான் ஆலங்குப்பத்திலேருந்து வர்றேன் கண்ணு. இவ்வளோ தூரம் எப்படி வர்றேன்? பஸ்ஸில் தான். பிச்சேரிக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் நடந்து 4 தெரு சுத்தினா பொழுதும் சாஞ்சிடும், அவளும் வித்துடும். அதோட பஸ்ஸும் ஏறிடுவேன் தம்பி. அது சரி, இந்த அவளை எங்கேருந்து வாங்கி விற்கிற? இது வாங்கி விற்கிறதில்ல கண்ணு, நானே இடிச்சு கொண்டாரேன். என்ன, நீயே வா இடிக்கிற? இந்த வயசில் நீயா இவ்வளோ அவளையும் இடிச்சு கொண்டார? ஆமாம் தம்பி, என்ன வயசு, கையில் தெம்பு இருக்கிற வரைக்கும் இடிக்க வேண்டியது தான். சரி, இந்த அவளு ஏன் சிகப்பாக இருக்குது? இது கார அரிசிப்பா, கார் நெல்லும் வாங்க, இதுதான் சளிக்கு நல்லது. அரிசியா நெல்லா? எதில் அவள் இடிக்கிறது? நெல்லு தான்ப்பா. கார் நெல்லாக வாங்கி காலையில் ஊற வச்சு ராவி வரைக்கும் சாக்கு பையில் கட்டி மேலே கல் வச்சிடணும். மறுநாள் காலையில் நெல் முளைத்து வந்துடும். அதை தான் சட்டியில் போட்டு வறுத்தி பாது சூட்டோட உரலில் போட்டு குத்தனா உமியெல்லாம் தனியாக போடும். அப்புறம் புடச்சி எடுத்தா தோ இப்படி இருக்கும். இவ்வளோ வேலையும் நீ ஒண்டியாவா செய்கிற பாட்டி? ஆமாங்கண்ணு, வேற யார் என் கூட? நான் தான் தனியாக கடந்து லோல் பட்டு லொங்கழிச்சு போகிறேன். ஏன் பாட்டி, உனக்கு பிள்ளைங்களெல்லாம் இல்லையா என்றான் சந்திரன். ஏன் இல்லாமல், 1க்கு 3 பிள்ளை வராசா? எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகி குடித்தனமாக இருக்கானுங்க. ஏன் அவங்க யாரும் உன்னை கவனிச்சிக்கலையா? அவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட நீ இருக்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த வயசில் இப்படி அலையிற? எவங்கிட்ட ராசா இருக்கிறது? ஒருத்தவங்கிட்ட இருந்தா மிச்சம் 2 பேர் அவன் வீட்டில் இருக்கிறது தானேன்னு கேட்குறான். அவங்க கிட்ட போனாலும் இதே கேள்விதான். அவனை விடு, அவனாவது நான் பெத்தவனுவேன். வந்த சிரிக்கிக்கிட்ட வாயாடி கையாடி பண்ணி சோறு துண்ண பிடிக்கல ராசா. அதுக்காக இந்த வெயில் எப்படி கஷ்டப்படுறியே? எத்தனை நாளைக்கு பாட்டி இந்த மாதிரி சுற்றி சுற்றி வருவேன்? நான் என்ன பண்ணுவேன் ராசா? என் பொழப்பு அப்படியா போச்சு. மவராசன் போகிற வரைக்கும் நான் தான் சட்டம். அவர் போய் சேர்ந்த பிறகு இப்படி தான் பொழைக்கணுங்கன்னு தலையில் எழுதியிருந்துக்குதே ராசா, என்ன பண்ணுறது? அவளு பாட்டியின் பதிலில் சந்திரன் நிறைவடையவே இல்லை. இந்த பாட்டி தன் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். ஆனால் இது ரோசக்கார பாட்டியா இருக்கிறதுனால தான் அவங்களோட இருக்க முடியலை என்பதும் அவனுக்கு விளங்கியது. இந்த நேரம் காசு கொண்டு வந்த சந்திரனின் மனைவி, இந்தா பாட்டி, இதில் 12 ரூபாய் இருக்குது என்று கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட பாட்டி கொஞ்சம் குழப்பத்துடன் பார்க்க, இன்னா பாட்டி, நீ கேட்டதை விட கூட தான் இருக்குது. 3.5 ரூபாய்னா 3 படி அவளு 10.5 ரூபா தான் வரும். நான் படி 4 ரூபாய்க்கு கணக்கு பண்ணி 12 ரூபாயா கொடுத்திருக்கிறேன் என்றாள் சந்திரனின் மனைவி. சந்திரனுக்கு அந்த பாட்டியை பார்க்க பாவமாயிருந்தது. அதன் கையில் இருந்த 2 ரூபாய், ஒரு 2 ரூபாயிலிருந்து 2 ரூபாயை மீண்டும் வாங்கி கொண்டு இன்னொரு 5 ரூபாயை கொடுத்துவிட்டு, பாட்டி, 5 ரூபான்னு வாங்கினதா வச்சுக்கோ. எங்கள் அம்மா கிட்ட நான் 3.5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு சொல்லிக்கிறேன் என்றான் சந்திரன். காசு கூட கொடுத்ததற்காக கிழவியின் முகத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லை. மாறாக என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத ஓர் இறுக்கம்தான் தெரிந்தது. சந்திரனும் குழப்பத்துடன், என்ன பாட்டி, என்ன யோசிக்கிற என்றான். தம்பி, உன்ன மாதிரியே தான் ராசா என் பிள்ளைங்களும். ஏதோ வந்தவளவு பேச்சை கேட்டு அவங்க குடும்பம் அப்படி இப்படின்னு ஆயிப்புட்டானுங்க. என் வீராப்பு நான் இப்படி பொழைக்கிறேன். அம்மாவை ஏமாத்தி நீ கொடுக்குற காசு எனக்கு வேணாங்கண்ணு. அதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் என்று கூறிவிட்டு அவன் கொடுத்த 5 ரூபாயை அவனிடமே திருப்பி தந்துவிட்டு, இந்த கூடைய சத்த பிடிப்பா என்றது பாட்டி. பளீரென்று கன்னத்தில் அறை விழுந்தது போல் இருந்தது சந்திரனுக்கு. அவனுடைய மேதாவி தனமெல்லாம் மெல்ல நொறுங்கி கொண்டிருக்க கூடையை பிடித்து பாட்டியின் தலையில் வைத்தான். சிறிது நேரத்தில் அவளே என்ற கணீர் குரல் அந்த தெருவெங்கும் நிறைந்து பின்னர் தேய்ந்து கொண்டே போனது. இது நடந்து 20 வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இப்போதெல்லாம் அந்த கிழவி வருவதில்லை. இத்தனை நாட்களுக்கு நிச்சயமாக செத்து போயிருக்கும்.
ஆனால் இப்பொழுதும் தெருவில் யார் எதை விற்று கொண்டு போனாலும் சந்திரனுக்கு அவள் அவளே என்கின்ற கிழவியின் கணீர் குரல்தான் நினைவுக்கு வரும். கூடவே கிழவியின் தளராத தன்னம்பிக்கையும் அதனிடம் இரக்கம் காட்டுவதை ஏற்றுக்கொள்ளாத செருக்கும் நினைவுக்கு வரும். அவள் அவளே என்னும் அந்த கிழவியின் கணீர் குரலின் வளைவு நெளிவு ஏற்ற இறக்கங்களோடு கூடிய அதிர்வுகள் இன்றைக்கும் அந்த தெருவில் யாருக்காவது நினைவிருக்குமா தெரியவில்லை. ஆனால் சந்திரனின் காதுகளை பொறுத்தவரை யார் எதை விற்று கொண்டு போனாலும் அவளு பாட்டியின் அந்த கணீர் குரல் அந்த சுவர்களில் மோதி அதிர்வலைகளாய் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன என்றும் அவள் அவளே